வணக்கம் சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல். நேத்து மதுரை கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் சரவெடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மளையும் நம்ம ஜட்ஜஸையும் அசத்திட்டாங்க. அண்ட் நம்ம 3 ஜட்ஜஸ் திரு அனந்து, திருமதி வின்னி கிருஷ்ணகுமார் அண்ட் திருமதி சங்கீதா 3 பேரும் சேர்ந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்திட்டாங்க. அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். This is Sushmita, 3rd year பண்ணிட்டுருக்கேன் BE. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில் கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சீசனத்தையோட வந்து சீமையில் கேட்டாக, அந்த சிங்கப்பூரில் கேட்டாக, நம்ம சின்னமுடியில் கேட்டாக, அட எல்லாம் உன்னால வேணாமுன்னு சொன்னேன் தன்னால, என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் பின்னால, என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில் கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த ரேஞ்ச் இந்த சாங் ரொம்ப லோவாக எடுத்திருக்கீங்க. இது மதுரையில் ஆடிஷனுங்கிறதுனால இந்த பாட்டு பாடுறீங்களா? சரி, வேற பாட்டு ஏதாவது பாடுங்க நீங்கள். யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையே வென்றான் இவன் அன்பானவன், உன் காதலில் கரைகின்றவன், உன் வார்த்தையில் உரைகின்றவன், உன் போலவே நிழலாகவே வருகின்றவன், என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வெயிலானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன், இங்கே உன்னை கூட்டிச் செல்ல சொல்வாயதன் காதில் மெல்ல, என் பெண்மையும் நீங்கள் இந்த மாதிரி ஜேனர் தான் எடுத்து பாடணும். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு வேறு சாங் சூட் ஆகுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த பேசிஸில் தான் நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் நெக்ஸ்ட் போகும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நான் செலக்ட் ஆகிட்டேன். வர எபிசோட்ஸ்லாம் ஐ கிவ் மை பெஸ்ட் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் சிவரஞ்சனி, மியூசிக் காலேஜ் படிக்கிறேன். பாடவா உன் பாடலை பாட
சிவரஞ்சனி இன்னொரு பாட்டு வேறு ஏதாவது பாடுறீங்களா? ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னத்தா எண்ணிதா கல்லினாடுற பல போடுற பாடுற பதில் தேடுற ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா. அம்மா சாங்கில் இருக்கக்கூடிய நியூயன்சஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ ஆட்டமா தேரோட்டமா 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 அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். எந்த சாங் எடுத்தாலுமே பொதுவாக அந்த சாங்கில் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி பாடுறோம், நம்ம வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு செக் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, லிரிக்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்கணும், என்ன பாடுறீங்கிறது புரியணும். ஓகேவா? ஸோ அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவோம் இப்போதைக்கு. ஓகே, நல்லா பாடினேன், என்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. நான் ஃபைனல் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்றேன். செலக்ட் பண்ணுவாங்க நம்புகிறேன். என் பேர் சதீஷ்குமார், காரைக்கால்லேருந்து வரேன் சார். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலையோ, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம் பூத்துமே. அந்த பல்லவி இருக்கு இல்லையா, பல்லவி ஃபினிஷ் பண்ணீங்க இல்லையா, அது பாடுங்க. நமது கதை புது கவிதை, சங்கதி இல்ல, நமது கதை புது கவிதை அப்படிதான் இருக்கு. நமது கதை புது கவிதை, முடிங்க. நான் உந்தன் பூ அங்க, நான் உந்தன் பூமாலையோ, ஓ ஓ ஆல ஓ ஓ வெள்ளை. ஓகே, கேட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த ஜெயா டிவி சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். ஜட்ஜஸோட நல்ல கமெண்ட்ஸோடு நான் செலக்டட் வாங்கிட்டேன். எனக்கு வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். யூஸ்வலாகவே ஆடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு பஞ்ச் ஆஃப் சாங்ஸ் தாங்க எடுத்து பாடுவாங்க. ஆனால் மதுரை எபிசோடில் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரான சாங்ஸ்லாம் எடுத்து பாடி அசத்திட்டாங்க. வித்தியாசமான பாடல்கள் அண்ட் அவங்க பாடின விதம் உண்மையிலே சொன்னா மதுரை எபிசோட் சூப்பருங்க. என்னோட பேர் ஸ்ரவன் நாராயண், மதுரையில் படிச்சுட்டு இருக்கேன்.
போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா ஒரு கானமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா ஒரு கானமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா ராகமா சுகராகமா கானமாய் தேவகானமா கானமா சுகராகமா ஷவன் நீ பாடி எடுத்த உடனே செலக்டட் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் பயம் இருந்தது போல இருக்கு இல்லையா? தனியே விட்டு பாட சொன்னால் இதை விட நல்லா பாடும் தெரியும். அதனால அந்த பயம் மட்டும் நெக்ஸ்ட் இதிலெல்லாம் போகிறச்சே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஷ்ரவன் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் பாட்டு நல்லா கேளுங்க இந்த பாட்டு. பட் நல்ல செலெக்ஷன், வாய்ஸ் நல்லா இருக்குது. உங்களால் அதில் இருக்கிறத அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியும். நிறைய பாட்டு கேளுங்க. ஷூர். ஆல் தி பெஸ்ட். ஜெயா சூப்பர் சிங்கரில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் சுசிலா வீரயன். எம்இ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ப்ளஸ் எம்எஸ்சி யோகா படிச்சுட்ருக்கேன். காதல் இல்லாத வாழ்வில் சொல்ல இன்பம் சொல்ல என்ன வெட்கம் அங்கே மோகம் நெஞ்சுக்குள் வாடும் கண்ணா பாடம் சொல்ல ஓடிவா கனி தரும் கொடி இதழ் அணைத்திட பூஞ்சோலை வா. போகாதே மன்னன் உன்னை எந்த நெஞ்சில் வைத்தேன் என்றும் உண்மை என்பை எந்த கண்ணில் வைத்தேன். I love you. வேறு ஏதாவது சாங் பாடுங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் அந்த யார் பாடிருக்காங்களோ அவங்கள அப்படி இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சி பாடாதீங்க. நீங்கள் பாடும்போது எப்படி கம்ஃபர்டபுளாக பாடுவீங்களோ அந்த ஃபீல் அப்படி கொடுங்க. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய ஸ்ருதி சேர்ந்து பாடணும். ஸ்ருதி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ரேஞ்ச் பாடும்போது அந்த அந்த சிங்கர்ஸ் அப்படியே இமிட்டேட் பண்ணணும்னு நினச்சி அந்த ரேஞ்சிலேயே பாடணும்னு நினச்சி பாடுறீங்க இல்லையா? அது பாடும்போது என்னன்னா அங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அந்த நியூயன்சஸ் வந்து உங்களுக்கு அவங்க பாடின மாதிரி கொடுக்கணும்னு நினச்சி அதில் நீங்கள் அது லேக்கிங் இருக்குது நிறைய. எங்களுக்கு நீங்கள் அந்த அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அது மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாடுற மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் உங்களை. மை நேம் இஸ் கௌதம், செகண்ட் பிஎஸ்சி அனிமேஷன். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பெய்தங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். கௌதம், இது ஒரு காதல் சாங் இல்லையா? நீங்கள் வந்து ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப
அப்படி பாடின மாதிரி இருக்கா. என்னவளே அடே என்னவளே இப்படி அது எவ்வளோ ஃபீல் கொடுத்து பாடணும் இல்லையா. கொஞ்சம் ஹாப்பியான ஒரு பாட்டு பாடணும், கேட்கட்டும். ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ உன்னால என் தூக்கம் போயிருச்சே. ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ. சார் ஃப்ராங்காக சொல்லணும்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பாடுறீங்க. ஆனால் உங்களுடைய முகம் நீங்கள் அந்த பாடும்போது நீங்கள் இன்வால்மெண்ட் இல்லாதனால ஃபீல் குறையிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதுக்காக இல்லைன்னா நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். செலக்ட் ஆவேன்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே. இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் நாய் முகம் இங்கே. உன்னிடம் தோற்கிறேன் நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே. ஐ எம் வெங்கடேஷ், கம்மிங் ஃப்ரம் சென்னை. ப்ரைவேட் கன்சர்னில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தானா 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 கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மர துடுப்ப போல இடுபாட்டுறா. இவ கள்ளுப்பன உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மர துடுப்ப போல இடுபாட்டுறா. இவ கள்ளுப்பன உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய. வேற ஏதாவது பாடு, வேற சாங். ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. 100 கோடி வானவில் மாறி மாறி சேருது. காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது. ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயோ இப்போ நீங்கள் நல்ல பாடல் செலக்ட் பண்ணியிருக்கு. பட் லிரிக்ஸு ஒன்றுமே செகண்ட் லைனேருந்து புரியலை. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த டென்ஷன்லாலே ஆயிருக்கும் நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச். ஜெயா சூப்பர் சிங்கர் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஆனால் சென்னையில் நடந்தப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு மதுரையில் நடக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே முதல் ஆளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கோயிங் ஃபார்வர்ட் என்ன மாதிரி இருக்குன்றது ரொம்ப வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். நல்லா பண்ணுவேன்றது நான் மனசில் தைரியமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்ட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
நடக்கிற ஆடிட்டோரியம் ஹவுஸ்ஃபுல். அண்ட் நம்ம ஜட்ஜஸ் பற்றி சொல்லணும்னா நாங்கள்லாம் ஜட்ஜஸ் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிலாம் இல்லாமல் வந்திருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸோட எல்லாரோட பாடல்களையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணாங்க அண்ட் கூடவே மிங்கிள் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். என் பேர் தனுஜ், நான் சென்னையிலேருந்து வரேன். சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம் நாம் அடைவோம். கால் தடங்கள் அற்ற பூமியிலே காற்றாக நாம் நுழைவோம். சித்திரை மாதத்தை நான் அணைத்து கூடையில் உனக்கொரு குளிர் கொடுப்பேன். மார்கழி மாதத்தை நான் எரித்து முன்பனி காலத்தில் அனல் கொடுப்பேன். அடியே சகியே சுகியே, நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ. காடு திறந்தே. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக தான் நான் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். இப்போ வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஜெயா சூப்பர் சிங்கரில் வந்து ஒரு கிரேட் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் வந்து அதில் வந்து நல்ல பெரிய டாப் லெவலில் வந்து போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. தேங்க்யூ. என் பேர் சந்தோஷினி, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சீனியில் செய்த கடை, நான் சீனியில் செய்த கடை, வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், என் காதலி நானே, காதல் தானே. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினமாடை சந்தையிலே முதலில் தோற்பவள். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினமாடை சந்தையிலே தினதில் தோற்பவள். திரி குறையட்டும் குழவிளக்கு, நீளம் சுட்டி பொழுவிளக்கு, கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதியிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலில் ஒளிவிட்ட மலகள பொய்யா பொய்யா மை மை. சந்தோஷினி, உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருங்க. ஓகே. ஸோ என்னை வெயிட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. செலக்ட் ஆகிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணுறேன். என் பேர் ரூபவாகினி, நான் +2 படிக்கிறேன். காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொளி பொங்கிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும். பாடினேன், நல்லா பாடினேன். ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் போல இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், கிடைக்கலண்ணா. பட் இன்னொரு தடவையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா பயன்படுத்தி மறுபடியும் நான் வருவேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல வந்து ஜெயா டிவி தான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இன்னும் அவள் வந்து நிறையா லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி நாங்கள் ஜெயா டிவிக்கு நாங்கள் வருவோம். அதுவும் போக வந்து நிறைய அவள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கா இப்போது. ஸோ இது வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு.
ஜெயா டிவிக்கு ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய நேம் ஜோ. நான் வந்து மேல் நர்சிங் பண்ணுறேன், ஃபைனல் இயர். பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. ஏறாத ஏனிதனில் ஏறி நடப்பார், நல்ல நேரம் வரும். என்றென்றும் நல்ல புகழ் தன்னை வளர்ப்பார், அந்த காலம் வரும். அவள் ஆரம்ப நிலையிலும் மீனாக ஜொலிப்பார், கலைவண்ண தாரகை என வருவார். அது நடக்கும் என நினைக்கும். சார் அந்த பிகினிங் பாடுங்க. பூந்தேனில் பூந்தேனில் கலந்து பூந்தேனில் கலந்தான் அந்த அந்த இதெல்லாம் கவனிக்கணும். கொஞ்சம் பிளெயினாக இருக்கு. பூந்தேனில் 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 கலந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய், நான் சென்னையிலேருந்து வரேன். ஜெயா சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன், செலக்ட் ஆகிட்டேன். இன்னும் வர ரவுண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிற மதுரை ஆடிஷன்ஸ்ல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். எல்லா ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கும் என்னோட வணக்கம். இப்போ தான் ஆடிஷன் முடிச்சு வந்தோம். காலையில் நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் இருந்தது, எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது. மதுரை சுற்றியுள்ள நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி நிறைய வெரைட்டியான நிறைய டேலண்ட்ஸே பார்த்தோம் நாங்கள். இன்றைக்கி நடந்த இந்த ஆடிஷனில் குறிப்பாக சில விஷயங்கள் பேசணுன்னா, ஏடி சங்கர் ராமன் ஒரு பையன் தஞ்சாவூர்லேருந்து வந்து பாடினான். அது என்ன பாட்டு பாடினா தெரியுமா? எம்எஸ்வி சாரும் ராஜா சாரும் சேர்ந்து பண்ண ஒரு படம், செந்தமிழ் பாட்டுன்னு ஒரு படம். அதுலேருந்து சின்ன சின்ன தூரல் அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா பாடினான் அவன். சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன. அது இந்த மாதிரியுள்ள பாட்டுகளெல்லாம் வந்து எந்த மேடையிலும் கச்சேரியிலெல்லாம் கேட்டது கிடையாது. ஸோ இங்கே இந்த ஆடிஷனில் கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ வெரைட்டியான ஒரு சாங் வந்து அந்த சங்கராமன் எடுத்துகிட்டு வந்து பாடினது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் மழையே. சின்ன 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 தூரல். ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா மதுரை ஆடிஷன்ஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சு. பின்னி, அனந்து, நாங்கள் 3 பேரும் வந்து இன்றைக்கி ஜட்ஜஸாக இருந்தோம் இந்த ரவுண்டில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க, நிறையா விதமான பாடல்கள் வந்து பாடினாங்க.
இதில் பர்டிகுலராக ஒரு 2-3 பேர் வந்து என் மனசில் வந்து இன்றைக்கி நின்னாங்க. அவங்கள ஒருத்தர் வந்து ஜாஸ்மின் ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க. ரொம்ப ரேரான சாங், குரு படத்துலேருந்து எந்தன் கண்ணில் ஜானகி அம்மாவோட பாட்டு இன்றைக்கி பாடினாங்க. அவங்க எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய் கண்ணாவா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்களோட வாய்ஸு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. மாடுலேஷன்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எவ்வளோ அழகாக அவங்க வந்து அந்த ஃபிலிமில் பாடியிருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு மாடுலேஷன் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் இன்றைக்கி அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரவுண்டில். ஏன்னா எங்கள் 3 பேருக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பல்லவி 2 லைன் பாடின உடனே நாங்கள் வந்து செலக்ட் க்ரீன் பட்டன் அமுக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் வந்து சரி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணினோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க ஃபர்தர் ரவுண்ட்ஸ்லையும் நிறையா நல்ல பாடல்கள் எடுத்து நல்லா பாடுவாங்க, நல்லா முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெயா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா ஆடிஷன் வந்து இன்றைக்கி மதுரையில் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தோம். வெதர் பார்த்திங்கன்னா சென்னைக்கும் இங்கேக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ அது மாதிரியே பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நமக்கு ஒன்றும் மெட்ராஸுக்கு நாங்கள் ஒன்றும் செலச்சவங்க இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பாடல்களில் நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் நான் ஆகட்டும், பென்னி கிருஷ்ணகுமார் ஆகட்டும் மற்றும் சங்கீதா ஆகட்டும், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜட்ஜ் பண்ணும்போது ஆடிஷனில் வந்து இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கூட இந்த மாதிரி இன்றைக்கி எடுத்து பாடுறதுக்கு சிங்கர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நல்ல சாங்ஸ்லாம் வந்து வெரைட்டியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிறைய பாடல்கள் வந்து எங்களை நிறைய பாடல்கள் வந்து அவங்க பாடுறது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் வந்து நம்ம வந்து கச்சேரியில் கூட கேட்க முடியாது, அந்த யாரும் ஜென்ரலாக எடுத்து பாடுறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வந்து ஆடிஷனில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பான சில சாங்ஸ் பற்றி நான் சொல்லணும். குறிப்பாக வந்து சரவணன் ஒரு கண்டஸ்டண்ட்டு, அவர் இன்றைக்கி ஆடிஷனில் பாடின பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய படம், படகோட்டிங்கிற ஒரு படத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாட்டு. அது பட்டி தொட்டிலாம் ஹிட்டான ஒரு சாங். எந்த கச்சேரியில் போனாலும், அதுவும் மீனவர்கள் இருக்கிற ஏரியாவில் போனால் அந்த பாட்டை பாடாமல் இருக்கவே மாட்டாங்க, பாடினா அழுதுருவாங்க ஜனங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு வறுமையில் வாடுற ஜனங்களை பற்றின ஒரு பாட்டு. எல்லாருக்கும் தெரியும் தரைமேல் பிறக்கவை தான். இந்த பாட்டை வந்து அந்த பையன் பாடம் நாங்கள் எதிர்பார்க்கல. அண்ட் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் நம்ம சொல்கிறோம், வாய்ஸ் வந்து அவ்வளோ போல்டாக இருந்தது அந்த பையனுக்கு, த்ரோ அவ்வளோ நல்லா இருந்தது. மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய், கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய். அதாவது மியூசிக் வந்து இன்றைக்கி வரைக்கும் அழியலை, இன்றைக்கும் மக்கள் வந்து நல்ல மியூசிக் கேட்டுட்டு தான் இருக்காங்கிறது வந்து இந்த பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அந்த அளவுக்கு அந்த பாட்டை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால். இன்னொரு சின்ன விஷயங்கள், அதாவது காம்படிஷன் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ் பண்ணும்போது சின்ன விஷயங்கள்னால வந்து அவங்க வந்து, ஆனால் அந்த பையன் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்குவாலிஃபை ஆகலை. சின்ன விஷயங்கள்னால கொஞ்சம் ஸ்ருதி, கொஞ்சம் வந்து வார்த்தை கிளாரிட்டி, இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். பட் அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவர் நினச்சா நல்ல பாடல்கள்லாம் அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. ஸோ அவர் நல்லா வருவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய். இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசணுன்னா, தனூஜன் ஒரு பையன். அந்த பையன் வந்து சென்னையில் நடந்த ஆடிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான். பட் அங்கே செலக்ட் ஆகலை. பட் அந்த பையன் மனம் தளராமல் அங்கேருந்து இங்கே மதுரைக்கு வந்து இந்த கும்பலில் இந்த கூட்டத்தில் பாடி அந்த பையன் நல்லா பாடி செலக்ட் ஆனது. சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம் நாம் அடைவோம். ஒருவேளை அங்கே எல்லாம் அந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது போல் இருக்குது. இங்கே அவன் ரொம்ப நல்லா பாடினான். ஸோ அவனும் செலக்ட் ஆகிடுது. அடியே சகியே சுகியே நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ. இன்றைக்கி வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஜாசிம்ங்கிற பையன் இன்னைக்கு ஆஹா படத்துலேருந்து முதலில் பார்த்தேன் பாட்டு பாடினான். முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே.
நல்லா பாடினார். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து அவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போட வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஐ திங்க் ஹி ஹேட் அ கோல்ட் அண்ட் அவர் வந்து பிச்சு வந்து அவரோட பிச்சு இல்லாமல் இன்னும் ரொம்ப ஹையாக ஒரு பிச்சு எடுத்து பாடிட்டார். காதல் போல ஏதும் இல்லை. ஸோ அதனால் அவர் பாடின ஏன்னா அந்த பாட்டில் முழுக்க நிறைய சங்கதிகள் இருக்குது. அந்த சங்கதிகள்லாம் நல்லா வந்து விழுந்தால் தான் அந்த பாட்டோட ஃப்ளேவரே வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். அவர் வந்து ஹி ட்ரை டு சிங், ஓரளவுக்கு பாடினார். பட் ரொம்ப கிளாரிட்டியோட பாடலை. பட் எங்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் அவருக்கு வந்து நல்ல பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அதனால் அவரை வந்து இன்றைக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். இன்னும் கரெக்டான பாட்டு சூஸ் பண்ணி கரெக்டான பிச்சில் அவர் பாடி இந்த காம்படிஷனில் ஃபர்தராக வரணும் அப்படின்னு வந்து என்னோட வாழ்க்கை. அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு கண்டஸ்டன்ட் கீர்த்தி சம்பத்னு. அவங்க எடுத்துக்கிட்ட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சாரோட பாட்டு மௌனராகம் அப்படிங்கிற படத்தில் இருந்து பனிவிழும் இரவில் பாடினாங்க. பட் என்ன இதே தான், சேம் தான், ரொம்ப நல்லா பாடினாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சூட் ஆகலை. அவங்க பாடின ரேஞ்சினால் அவங்க அந்த ஸ்ருதி வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ஒவ்வொரு சிங்கர்ஸும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே என்ன ரேஞ்ச் வந்து நம்ம பாடினா நமக்கு எந்த ஸ்ருதியில் பாடினா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரிஜினல் சிங்கர்ஸ் வந்து அவங்க அந்த ரேஞ்சில் பாடிருப்பாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதே ஃபீலை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்ருதியில் பாடினா உங்களுடைய எந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ருதியில் ட்ரை பண்ணால் தான் அந்த பாட்டு சக்ஸஸ் ஆகும். இல்லைனா உங்கள் குரல் நல்லாயிருக்கும், உங்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சால் கூட பாட்டு வந்து கிளிக் ஆகாமல் போகும். ஸோ அது அவங்க அது ஒரு பிளாக் மார்க்னு சொல்ல மாட்டேன் நான். அவங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். பட் அவங்களாம் நல்லா வர முடியும். நல்ல சாங்ஸ்லாம் பாடி அவங்களாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் நிச்சயமாக நல்லா வர முடியும். மூணாவது ஒரு கண்டஸ்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டஸ்டன்ட், ஸ்ரவன் ஒரு பேர், அவருடைய பேர். அவர் எடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் சாங், யாருமே தொட மாட்டாங்க. அதாவது திருவிளையாடல் படத்துலேருந்து டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா சார் அவர்கள் பாடிய ஒரு நாள் போதுமாங்கிற பாடல். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா. ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்ல அவருடைய சங்கதிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அவருக்கு வந்து அவருக்கு ஹீஸ் ஏபிள் டு சிங், கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் சங்கதிஸ். பட் பாட்டில் ஒரிஜினலாக என்ன இருக்கோ அதை அவர் வந்து அட்டன் பண்ணலை. அதை அட்டன் பண்ணவே இல்லை, கொஞ்சம் அவருடைய சொந்தமாக பாடித்தார். பட் அவருக்கு என்ன கெப்பாசிட்டின்னா, அவர் நினச்சாருன்னா, அவர் நல்ல பாட்டை கேட்டார்னா அதில் என்ன இருக்கோ அதை அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து அந்த பேசிஸில் அவர் அந்த சாங் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இதையே வந்து ஸோ நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அதனால் வந்து நம்ம ஜெயிச்சுவோம் அப்படின்னு எடுத்துக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எடுக்கும்போது பாட்டில் என்ன இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஆல் தி பெஸ்ட் டு தி 3 contestants எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ராகமா சுகராகமா கானமா. இன்னைக்கு ஆடிஷன்ஸ்க்கு அப்புறமா நானும் என்னோட கோ ஜட்ஜஸும் எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை வந்து உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்கள நிறையா பேர் வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இன்னும் ஃபர்தராக இந்த ஜெயா சூப்பர் சிங்கர் வந்து இது சவுத் இந்தியா, அதனால கோயம்புத்தூர், ஆந்திரா, ஹைதராபாத், பெங்களூர், கேரளா எல்லா இடத்துலையும் இந்த ஆடிஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ இதை பார்க்குற எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போகும்போது ஊரு சனம், அப்புறம் வந்து என் வானிலே, ஏதேதோ, இதெல்லாம் வந்து இந்த பாடல்கள்லாம் நிறையா வந்து எடுக்கிறாங்க ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ். அதே மாதிரி சில குறிப்பிட்ட பாடல்கள் வந்து மேல் கண்டஸ்டன்ஸ் வந்து நிறையா சூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுதுன்னு, இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போசிஷன்ஸ். ஆனால் திரும்ப கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு சலிப்பு வந்துடுது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எவ்வளவோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா ரேரான காம்போசிஷன்ஸ்லாம் எடுத்து பழைய பாடல்கள் நிறையா எடுக்கலாம். அந்த மிட் ஈராவில் வந்து ராஜா சார் பாடல்கள் எடுக்கலாம்.
ஸோ எல்லாருமே கொஞ்சம் ரேரான சாங்ஸ் எடுத்து கொஞ்சம் அவ்வளோவா பாடாத காம்படிஷன்ஸில் பாடாத பாடல்கள் வந்து எடுத்து அந்த 2 மினிட்ஸ் கிடைக்கிற 2 மினிட்ஸை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். நல்லா பெஸ்ட்டாக வர சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நல்லா அவங்களோட பெஸ்ட்டாக வர ஒரு பாட்டு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணினானா அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா க்ரூ. இன்னும் ஃபர்தர் ஆடிஷன்ஸ் நடக்க போகிறது. கண்டெஸ்டன்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். மதுரையில் செலக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா டீமும் ஜட்ஜஸும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அவங்க எல்லாருமே அடுத்த லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ், அதாவது சென்னை போகிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. சரிங்க, அடுத்த வாரம் கோயம்புத்தூரில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆடிஷன்ஸில் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Swathishta signing off.